நல்லா துணி எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு கஸ்டமர் சர்வீஸ் அவங்க சர்வீஸ் நல்லாயிருக்கு. ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். கலெக்ஷன் வைஸுமே நல்லாயிருக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எதிராகவே ஆட்சி செய்து வருகிறார்கள். இன்னைக்கும் அதே நிலைதான். சட்டம் ஒழுங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக சரியாக இல்லைங்கிறது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சம். அது மட்டும் இல்லை, இப்போ 2-3 நாளைக்கு முன்ன திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வடநாட்டு வாலிபர் அங்கே நிற்கும்போது ஒரு 4 சின்ன பையங்க சிறுவர்கள் 4 பேர் கத்தியை வச்சு மிரட்டி அவரை காயப்படுத்தியிருக்காங்க. இது எப்போதும் நடந்ததில்லை. இப்போ திமுக ஆட்சி வந்ததுலேருந்து தொடர்ந்து இந்த நிகழ்வு நடக்குது. அது நடந்து முடிஞ்சு 2 நாள் ஆகலை. அதுக்குள்ள ஒரு பட்டு புடவை வியாபாரி அதே திருத்தணி காவல் இது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அவரையும் சிறுவர்கள் அடித்து குத்தி தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வருது. இது எல்லாமே ஒரு வார காலத்தில் நடந்தது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருப்பூரில் ஒரு கோவில் திருவிழா. அந்த கோயில் திருவிழாவில் கிட்டத்தட்ட 500-1000 பேர் வரிசையில் சுவாமி தரிசனத்துக்கு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஏற்கனவே போலீஸ் பந்தோபஸ்து மக்களுக்காகவும் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற இடத்துல ஒரு போதையில் ஒரு வாலிபர் என்ன பண்ணியிருக்காரு, ஹெட் கான்ஸ்டபிள் அவரை கத்தியை வச்சு மிரட்டி அடிக்க ஓடியிருக்காரு. மற்ற காவலர்கள்லாம் போய் அவரை காப்பாற்ற நினச்சிருக்காங்க. காக்கி சட்டை போட்டதுக்கே அர்த்தம் இல்லாமல் இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களே, காவல்துறையில் உள்ளவங்களே ஒரு ரவுடி போய் ரோட்டில் வெட்ட வெளிச்சத்தில் பக்கத்துலேயே மக்கள் ஒரு 20 அடியிலேயே மக்கள் வரிசையாக நிற்கிறாங்க. அந்த இடத்துல இது நடக்குது. இதுக்கு இந்த காவல்துறைக்கு பொறுப்பேற்று நடத்திக்கிட்டு இருக்கிறது யார்? முதலமைச்சர். முதலமைச்சர் வாயே திறக்க மாட்டேங்கிறார், எதுவும் சொல்ல மாட்டேங்கிறார். அது காவல் அதிகாரிகளுக்கு என்ன இவர் பேசுகிறாரு, என்ன செய்கிறாருங்கிறதே தெரியல. காவல்துறை அம்மா இருக்கும்போது எப்படி இருந்தது, இதே தமிழ்நாட்டு காவல்துறைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ நடக்கலை, இப்போ நடக்குது. அப்போ நிர்வாகம் செய்ய தெரியலை அப்படிங்கிறத இது காட்டு. அதே ஸ்ட்ரென்த்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் எந்த குறையும் இல்லை. அப்போ அம்மா இருந்தப்போ எப்படி எத்தனை பேர் வேலை செஞ்சாங்களோ அவங்க தான் இருக்காங்க எப்பயும். ஆனால் இவங்களால அதை செய்ய முடியலை. அதாவது ரவுடிசத்தை குறைக்க முடியலை. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, 1000 பேரை சுற்றி வளைச்சிருக்கோங்கிறாங்க, அதுங்கிறாங்க. பட்டப்பகல்லே இது நடக்குது. இதை யாருக்கிட்ட போய் சொல்கிறது? மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை திமுகவுக்கு புகுத்தினால்தான் தமிழ்நாடு ஏதாவது வளர்ச்சி பக்கம் நோக்கி பார்க்க முடியும். தமிழ்நாட்டுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அது மக்கள் கையில் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கோ அவங்க அமைச்சரவையில் உள்ளவங்களுக்கோ இப்போ ஒருத்தர் சொல்கிறார், ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறார், சுகாதாரத்துறை மந்திரி இங்கே கிடையவே கிடையாதுங்கிறாரு. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அவர்கிட்ட. இப்போ 10 பேரை அன்றைக்கி பிடிச்சாங்கல்ல, பிடிச்சவங்கள இமீடியட்டாக பிளட் டெஸ்ட் பண்ணுங்க. நீ இங்கே தானே சுகாதாரத்துறை அமைச்சர், என்ன ரிப்போர்ட் வருதுன்னு பாருங்கள். கவர்மெண்ட்டில் மட்டும் பண்ணாதீங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் கொடுத்து பண்ணுங்க. அதில்
அந்த பையன் என்ன சாப்பிட்ருக்கான் என்னங்கிறது தெளிவாக தெரியும். இன்னைக்கு உள்ள விஞ்ஞான உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாது எதுவுமே இல்லை, கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்லலாமா? எவ்வளோ பெரிய தவறு இது. எத்தனை வீட்டு பிள்ளைங்கள் இன்னைக்கு ரோட்டில் நிற்கிது, கத்தியை தூக்கிட்டு நிற்கிது. இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு? உங்கள் அரசாங்கம் தான். இப்போ பவுட்ரு கூட தமிழ்நாட்டில் இல்லை தான் அப்படி சொல்லிடுவார் அவரு. தமிழ்நாடு எல்லைக்குன்னு எதுக்கு செக் போஸ்ட் போட்டிருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் கேட்குறேன் இல்லை கேள்வி, அதுக்கு பதில் சொல்லு. திருத்தணி சம்பவத்துல காவல்துறையினுடைய விளக்கத்தை நீங்க பாக்குறீங்க. ரொம்ப குறிப்பா மினிஸ்டர் மாசூல் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழகத்துல இல்ல அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லுவாருங்க, ஏன் சொல்ல மாட்டாரு? அவங்க அரசாங்கத்தை அவங்க சப்போர்ட் பண்ணி தானே பேசணும், அதனால பேசியிருக்கலாம். ஏன்னா இப்போ இங்க வேணா என்ன சொல்றாரு, கஞ்சா கிடையாது அப்படிங்கிறாரு. வேத விதமான போதைப் பொருள்கள் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு யார் காரணம்? யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க? நடவடிக்கை இல்லைங்கிறப்ப என்ன அர்த்தம்? அது எல்லாருக்கும் புரிஞ்ச அர்த்தம் தான். அது அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஸ்கூலில் பள்ளிக்கூடத்துல எல்லாம் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்லாம் இன்னைக்கு அவங்கிட்ட பொட்டலத்தை கொடுத்து, நீ பாக்கெட் மணி இந்தா, ஒரு நாளைக்கு 200 ரூபா வச்சுக்க, ஒரு நாளைக்கு 300 ரூபா வச்சுக்க, நீ இதை விற்று கொடுன்றான். இது வருது. இதை ஏன் இந்த அரசாங்கத்தினால நிறுத்த முடியலை? நிறுத்துறதுக்கான முயற்சிகள் எதுவுமே கிடையாது. போலீஸே பயப்படுது. உண்மை என்னன்னா அதான், போலீஸ் ஒன்றும் பிடிக்க முடியாத போலீஸ் இல்லை. தமிழ்நாட்டு போலீஸை பொறுத்த வரைக்கும் அப்படி பிடிக்க முடியாதவங்கெல்லாம் கிடையாது. நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். ரொம்ப எஃபிஷியன்ட்டு, நல்லா செய்யக்கூடியவங்க தான். ஆனால் பெரிய பெரிய இந்த கவர்மெண்ட்டுக்கு நெருக்கமானவங்களே அதில் இருப்பாங்க அப்படின்னு சந்தேகப்படும். அப்படி இருக்கும்போது கிட்ட போக பயப்படுவாங்க தான். இதுதான் நடக்குது. இதனால என்ன, இந்த சின்ன வயசுல வளர்ற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையே சிதைக்கிற மாதிரி போயிட்டு. இதுக்கெல்லாம் முடிவு கட்டியே ஆகணும். நிச்சயம் அது நடக்கும். அம்மாவோட ஆட்சி நிச்சயம் வரும். இது எல்லாம் களையப்படும். அப்ப பாருங்க இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி வேலை பார்க்குது.